ப்ரோ அப்படியே பிடிச்சிடுங்க ப்ரோ. கைஸ் இங்க பாருங்க ஏதோ மஞ்சள் வச்சிருக்காங்க ப்ரோ. ப்ரோ கீழே போடுங்க ப்ரோ. மேல வரலாமா? நான் கையை பிடிக்க சொன்னல ப்ரோ, ஏன் ப்ரோ விட்டீங்க? கையை விட்டுருச்சு ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ரைட் சைடுல கேப்சர் பண்ணுங்க. பண்றேன் ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. எஸ் ப்ரோ. கீழ நிக்குது ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? கைஸ் உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துல கீழ நிக்குது? உங்களுக்கு என்ன வேணும்? பாத்துச்சா? நேரா பாத்துச்சுல. நேரம் எங்கேயும் போக நேராக போச்சு பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் ப்ரோ கீழே போடுங்க வினேஷ் ப்ரோ. விஷயம் கத்த வைக்காங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. அங்கே பாருங்க இது ப்ரோ. வினேஷ் ப்ரோ கிணத்துக்கிட்ட போகுது. அதான் உன்னே சொன்னல ப்ரோ. கிணத்துக்கிட்ட போகுது. நைட் விஷயம் இப்படி வச்சேன் ப்ரோ. வச்சுட்டு நீங்கள் கீழே நீங்கள் சவுண்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி பார்த்தேன் ப்ரோ. சடனாக யாரோ காலை அப்படியே இப்படி தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. கைஸ் இதில் அவ்வளோ மஞ்சள் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு ப்ரோ? கண்ணீர் சத்தம் வந்துட்டு இருக்கு ப்ரோ. இவருங்க மஞ்சள் அவ்வளோ இருக்கு. இது உங்க நீங்கள் எடுத்துக்கலாம். இது கைஸ் சவுண்ட் வருது. ஓகே இதில் உங்களுக்கு எடுத்துக்கணும். கைஸ் கழுத்து வெட்டி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? பாருங்க ப்ரோ ஆடுது ப்ரோ. கையும் ஆடுது. நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே யாருன்னா இருந்தால் வரலாம். சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கேட்டது ப்ரோ. சத்தியம் சொல்ல ப்ரோ. வேணும் இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. பொம்மை எடுத்துலாம். அந்த பொம்மை எங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களுக்கு வேணா எடுத்துட்டு போயிரு. பொம்மை எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ. கை காட்டு ப்ரோ. ஆட்டோமேட்டிக்கா பொம்மை மேல போச்சு ப்ரோ. பாத்து ப்ரோ. அங்க பாருங்க பொம்மை. ப்ரோ எப்படி ப்ரோ அங்க போச்சு? எஸ் ப்ரோ. ப்ரோ பண்றது. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ வரேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ. கை விடுறது ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ அப்படியே பிடிச்சிடுங்க ப்ரோ. பார்க்காதீங்க ப்ரோ. கை விடுறது ப்ரோ. கீழே வந்துட்டு ப்ரோ. நான் கையை பிடிக்க சொன்னல ப்ரோ, ஏன் ப்ரோ விட்டீங்க? கையை விட்டுருச்சு ப்ரோ. ப்ரோ வர இருங்க ப்ரோ. எடுத்துக்கிட்டா ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ. நான் கையை பிடிக்க சொன்னல ப்ரோ. ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. லோக்கு முட்டி உடஞ்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க ப்ரோ. செக் பண்ணுறேன் ப்ரோ. எங்கே போச்சு தெரியல ப்ரோ. மேலே இல்லை ப்ரோ. இடிச்சுக்கிட்டேன் ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ. தயவு செஞ்சு ஏதாச்சும் ப்ரோ. முட்டி தூக்கும் காலை தூக்கும்ல ப்ரோ. ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ. கிளம்பிடலாம் ப்ரோ. காலை ஒன்றும் ப்ரோ. ப்ரோ மேலே இல்லை ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ப்ரோ. ப்ரோ கிட்ட என் பக்கத்தில் வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ ஒரு நிமிஷம். சித்திக் ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ மேலேருந்து எப்படி ப்ரோ விழுந்தீங்க? நான் கையை பிடிக்க சொன்னல ப்ரோ. சித்திக் ப்ரோ கையில் கை பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நீங்கள் மேலே வர்றது பார்த்து நைட் விஷயங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ இருக்கு. ப்ளீஸ் நைட் விஷயம் மேலேயே இருக்குது. நான் மேலே போனால் அது இல்லை. நீங்கள் மேலே வர்றது கீழே விட்டுருச்சு ப்ரோ. முட்டி இந்த இதில் சவுத்து எடுத்துருச்சு ப்ரோ. இது ப்ரோ என்ன ப்ரோ நடக்குதுங்க? ஒன்றுமே புரியல ப்ரோ. என்ன பண்ணுறது?
எஸ் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? எப்படி ப்ரோ கீழே விழுந்தீங்க? வேறு விஷயம் ப்ரோ. அது இன்னும் சொன்ன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்லுச்சு ப்ரோ? நைட் விஷயங்க ப்ரோ, நைட் விஷயங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ வச்சுருக்கேன் ப்ரோ. ஆனால் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட் இருங்க, நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இறங்குனீங்க? நீங்கள் எதுக்கு தொங்குனீங்க ப்ரோ? ப்ரோ அதுதான் ப்ரோ தள்ளி விட்டுச்சு. நான் ப்ரோ அது மேலே கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து ஸ்லிப் ஆனது ப்ரோ. ஸ்லிப் ஆனதுல தள்ளி விட்டீங்களா? தள்ளி விட்டுச்சா இல்லை அது நீங்களே விழுந்தீங்களா ப்ரோ கீழே? இல்லை அதுக்கு பயந்துட்டு கீழே கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. படிக்க அது ஓரத்தில் நின்றுக்கிட்டு சடனாக கேமரா கீழே வச்சுக்கு அப்புறமே ஸ்லிப் ஆகிட்டேன் ப்ரோ. ப்ரோ அது மேலே போச்சு ப்ரோ. இங்கே தொங்கிட்டு இருந்தீங்கல்ல, மேலே போச்சு. அதுக்கு தான் ப்ரோ நான் உள்ள அதுக்குள்ளே எப்படி ப்ரோ கையை பிடிச்சது உங்களுக்கு? ப்ரோ எல்லாமே ஒரு செகண்ட் நடந்த மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. ஆனால் வேற ஒன்றும் சொல்லிச்சு ப்ரோ. என்ன சொல்லிச்சு ப்ரோ? ஏன்னா வாய்ஸ் எனக்கு உள்ள டெப்த்தாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. கண்ணே பேசின மாதிரி இருக்கு ப்ரோ. அது உங்களுக்கு கையில் பிடிச்சிருந்தது ப்ரோ? பிடிச்சிருச்சு ப்ரோ. அது பிடிச்சிருக்கு. அந்த ஒரு வார்மை, ஒரு ஜில்லன்ஸ் எதுவுமே இல்லை ப்ரோ. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ப்ரோ. ப்ரோ அது என்ன பார்த்தது ப்ரோ? அது என் வெயிட் அப்படியே பேலன்ஸ் பண்ணுது ப்ரோ. ஆனால் எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் அது கடைசி நேரத்தில் விடும்போது ஃபுல் வெயிட் என்னென்னு அப்போ தான் ஃபீல் பண்ண முடிச்சு. கீழே விடும்போது ஒரு செகண்ட் பிடிச்சி தான் கீழே விட்டேன். என்ன சொல்லிச்சு? கண்ணிலே பேசிச்சு ப்ரோ. என்ன சொல்லிச்சு? என்னாச்சு? இந்த மாதிரி நான் இங்கே உங்களை எதுக்கு அட்டாக் பண்ணது? இல்லை நீங்கள் சொல்ல வேண்டியதானே. இப்போ என்ன அடிச்சு வச்சிருக்காங்க? சொல்லுது ப்ரோ. அது நான் இங்கே அடைக்கப்பட்டிருக்கோம். ஒரு சில விஷயம் இங்கே இருக்குது. அது இது பண்ணால் தான் நாங்கள் இருந்து இன்னும் கல்லே பேசுது ப்ரோ. அந்த மாதிரி. ஆனால் அது மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அதாவது நாங்கள் இங்கே லாக்காக இருக்கோம். அதுக்கான சாவி இங்கே தான் இருக்கிற மாதிரியும் நம்ம தேடி பிடிச்சி எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதோட பொருள் தான் கொடுத்துட்டீங்களே ப்ரோ நீங்கள்? வேறு நம்ம இருக்குது ப்ரோ. அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சேவன் வைக்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்களா ப்ரோ? ஏதாவது ஒரு விஷயம், ஒரு முடியோ ஒரு இதை பண்ணுவாங்களா? அது மாதிரி இந்த பேய்க்கு ஏதோ பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதை ஏதோ லாக் பண்ணுற மாதிரி அதை விடுவிச்சு தான் அது இங்கேருந்து ஆத்மா அது இதாக போகிற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சது நல்ல ஆத்மாவா இல்லை கெட்ட ஆத்மாவா ப்ரோ? அது அம்மா மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அதான் ப்ரோ சொல்லிச்சு தெளிவா. என்னமோ உள்ளுக்குள்ளேயே எனக்கு கனெக்ஷன் போட்டுட்டு பேசின மாதிரி இருக்குது ப்ரோ. ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஓகே தானே ப்ரோ? கிளம்பலாமா ப்ரோ? ஆனால் நிற்க முடியல ப்ரோ. இப்போ இந்த பரவாயில்ல மாதிரி இருக்குது ப்ரோ. கிளம்பலாமா ப்ரோ? என்ன ப்ரோ? சத்தியமாக எதுவும் போகக்கூடாது ப்ரோ. போகக்கூடாது. சத்தியமாக சொல்ல போகக்கூடாது ப்ரோ. அது தெளிவாக நான் ஃபீல் பண்ணிட்டேன். என்னோடய பொருளை என்னை எப்படி காப்பாற்றி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு எடுத்து கொடுத்துறது. இங்கே தான் ரொம்ப இருக்குது. அதை விட்டால் தான் நாங்கள் எங்கேருந்து போக முடியும் மாதிரி சொல்லுது ப்ரோ. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கீழே இந்த இடத்துல ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. நான் மேலேருந்து கீழே வந்தேன். சித்திக்கு வந்து எனக்கு பயமாக இருக்குது, கீழே நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த தைரியத்துக்கு, ஏன்னா சித்திக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் மேலேயே விட்டு வந்தேன். நான் கீழே வரும்போது சித்திக்கு எப்படி ஸ்லிப் ஆனானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணாமல் தொங்கிட்டு இருந்தான். தொங்கும்போது கரெக்டாக அது மேலே போச்சு. நான் திருப்பியும் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி அது எப்படி வந்து சித்திக்கு பிடிச்சது அப்படின்னு தெரியல. அப்படி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா திருப்பி நான் மேலே திருப்பி அதை பார்க்க போகும்போது சித்தி கீழே விழுந்துருக்காது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கேட்டேன் மேலே சவுண்ட் கேட்குது. நைட் விஷன் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆனால் என்னை பார்த்த மாதிரி தெரியல ப்ரோ. நான் போனால் ப்ரோ தெரியும். நைட் விஷன் வச்சிருக்கீங்களா இல்லையா? மேலே தான் ப்ரோ வச்சிருந்தேன். மேலே சவுண்ட் கேட்குது. முன்னே நான் நடக்க என்ன வேணும்? நம்மள பார்க்குது. நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலே வரலாமா? உங்கள்கிட்ட தான் மேலே வரலாமா? இப்போ உங்கள்கிட்ட பார்க்குது வினேஷ் ப்ரோ. நான் மேலே வரலாமா? வேணாம் போதும். வாங்க ப்ரோ. நடக்க முடியல ப்ரோ. வாங்க தயவு செஞ்சு வாங்க. நீ சீக்கிரம் பின்னாடி வாங்க. இந்த தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. பவர் சப்ளை இருக்க போது ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ நைட்டு அங்கே இருக்க எடுங்க ப்ரோ. இங்கேதான் ப்ரோ வச்சு அங்கே இருக்க எடுங்க. அங்கே இருக்கு எடுங்க ப்ரோ. நடக்க முடியல ப்ரோ உங்களால்? பரவாயில்ல ப்ரோ. கைஸ் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. காணா ப்ரோ. நைட் விஷயம் நானாக இருக்கா பாருங்க. ரெக்கார்டாக இருக்கா பாருங்க. எல்லாமே ஆயிருக்கு ப்ரோ. இப்போ தான் ஆஃப் ஆயிருக்கு. இருங்க ப்ரோ செக் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். கைஸ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன நடக்குது? இருந்தது. இங்கேருந்து வந்தீங்க நீங்கள்? இங்கே தான் நிற்க சொன்னேன் உங்களை ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. நைட் விஷன் இப்படி வச்சேன் ப்ரோ. வச்சுட்டு நீங்கள்
கீழே நீங்கள் சவுண்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுப்பி இப்படி பார்த்தேன் ப்ரோ. சடனாக யாரோ காலை அப்படியே இப்படி 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 தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த இதை பேலன்ஸ் தான் நான் கையை பிடிச்சது. கைஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாங்கள் கீழே வரும்போது மேலே இருக்குது, மேலே வரும்போது இப்போ எதுவுமே இல்லை. சவுண்ட் கேட்குது, கீழே தான் சொல்லி சவுண்ட் கேட்குது ப்ரோ. நைட் விஷனில் பாருங்கள் ப்ரோ, இது தெரியுதானே? கைஸ் கேமராவில் எதுவுமே எனக்கு கேப்சர் ஆக மாட்டேங்குது. சவுண்டு பேக் சைடு கேட்குற மாதிரி கேட்குது ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ நைட் விஷனில் கேப்சர் பண்ணுங்க பண்ணுறேன் ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ. எஸ் ப்ரோ. கீழே நிற்குது ப்ரோ. தெரியுது உங்களுக்கு? கைஸ் உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல கீழே நிற்குது. நைட் விஷனில் கேப்சர் பண்ணுங்க. கைஸ் கீழே போங்க, கைஸ் கீழே நிற்குது கைஸ். அது பூச்சி ப்ரோ. எஸ் ப்ரோ. வாங்க பார்த்தீங்களா ப்ரோ? உண்மையாக சொல்லிச்சு, அது உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? நம்மள அது போக விட மாட்டேங்குது ப்ரோ. அது எங்கேயும் போகுது ப்ரோ, கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ? என்ன சொல்லுது, நம்மளை கூட்டிகிட்டு தான் டெஃபினட்டாக சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வாங்க ப்ரோ, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கூட்டிகிட்டு கீழே பார்த்தவங்க காணோம் ப்ரோ. கீழே பார்த்தவங்க காணா ப்ரோ. பார்க்கலாம் வாங்க ப்ரோ, கீழே பார்த்தவங்க ப்ரோ. எங்கேயோ போயிடுச்சு கைஸ். இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது இப்போ. கீழே எதுவும் பார்த்துக்கோங்க ப்ரோ. என்ன சைடாக பாருங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க. மரத்துக்கிட்ட வந்தால் ப்ரோ காணா போச்சு. இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது இப்போ. நாங்கள் மேலேருந்து பார்த்தோம், இந்த இடத்துலேருந்து பார்த்தோம். இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க, எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? ப்ரோ இந்த பில்டிங்குள்ளே போவே இல்லை ப்ரோ. பாருங்க ப்ரோ, எவ்வளோ சைஸாக இருக்குது. நல்லா போக முடியாது ப்ரோ. நல்லா யூஸ் பண்ணுங்க. கைஸ் உள்ள கதவு சவுண்ட் கேட்குது. அமைதியாக இருங்க கைஸ். அந்த கதவு மூவ் வர மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களை இங்கே பார்த்தேன், எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல போகணுங்க ப்ரோ. இங்கே இருங்க, எங்கேயும் ஆள் ஆசையில் ப்ரோ. நேராக போயிருக்குண்ணா எங்கே போயிருக்கோம்? எனக்கு டவுட்டாக இருக்காங்க பாருங்கள். நேராக பாருங்கள். 2 மணி ஆக போகுது, க்ளோஸ் டு 2 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. எல்லாமே படுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க எல்லா காலனிகிட்டையும் எந்த சவுண்டுமே இல்லை. நேராக பாருங்கள் ப்ரோ. டவுட்டாக இருக்குது. அதுக்குள்ளே தான் என்னமோ அங்கே தான் போயிருக்குன்னு தோணுது ப்ரோ. நேராக ஏன் எங்களை இங்கேருந்து போக விட மாட்டேன்ற? உனக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ சித்திக்கிட்ட ஏதோ வந்து கம்யூனிகேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு சொல்கிறாரு. நல்லா யோசிச்சு நீ என்ன அவர்கிட்ட பேசுன? பாருங்க, உனக்கு என்ன வேணும்? பார்த்துச்சா? நேரம் நம்மளை பார்த்துச்சுல. நேரம் எங்கேயும் போக நேராக போச்சு. பார்த்தீங்களா? மரத்துக்கிட்ட ஒவ்வொரு டைம் கதை விட்டு எட்டி பார்க்குது, மறையுது. அது வேறு ப்ரோ. இப்போ கவனிச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணிச்சு? பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குது, நம்ம அதை பார்க்குறோம். பார்த்தோன்னு நேராக கிட்ட வர வைக்குது ப்ரோ நம்மளை. அதுதான் ப்ரோ, அது கூட்டிகிட்டு போகுது நம்ம. புரியுது, அவங்க புரிஞ்சுக்க முடியாது ப்ரோ. எனக்கு சம்திங் ராங்காக இருக்குது ப்ரோ. நேராக என்னமோ ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல ப்ரோ. கைஸ் அது எங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிது. இது வரைக்கும் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணி நேரமாக க்ளோஸ் டு 4 hours வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அது வருது, ஆனால் அது கிட்ட வரும்போது அது காணாமல் போயிடுது. ஆனால் இப்போ வந்து அது சித்திக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்கு. நாங்கள் மேலே போகும்போது இப்போ கீழே வந்துருக்கு. நிறைய வாட்டி என் கண்ணு முன்னாடி வருது. இது என்ன சொல்ல நினைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சித்திக்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஏதோ அவங்க அடைச்சி வச்சுருக்காங்களா, அந்த ஆத்மா வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுதான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வாட்டி நாங்கள் இந்த பேய் நான் பார்த்ததே இல்லை. நான் அட் அ டைமில் வந்து நைட் விஷனில் கேப்சர் பண்ணியிருப்பேன். என்னோட கேமராலையும் மெயின் கேமராலையும் கேப்சர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமரா பார்க்க முடியறதுனால நைட் விஷனும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்சர் பண்ணேன். நாங்கள் மேலேருந்து கீழே வந்தோம். ஆனால் இப்போ அதோட ப்ரெசன்ஸ் இங்கே சுத்தமாக இல்லை. 2 மணி ஆக போகுது. உங்களுக்கே தெரியும், பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டையும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் பேசுகிறதே அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கேட்காது. கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து காலனி இருக்குது, ஆனால் சுத்தமாக கேட்காது. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து ஹாண்டட் பிளேஸ்ன்றதுனால இங்கே என்ன பேசினாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. என்ன சவுண்ட் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே குழந்தை அழுகுற மாதிரி, இந்த பொண்ணுங்கள்லாம் கத்துற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட்லாம் இங்கே நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன்.
ஸ்பின் ஆஃப் சைலன்ஸில் இருக்குது. அது எதுவும் என்கிட்ட சொல்ல நினைக்கிது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சித்திக்கிட்ட கேட்கும்போது சித்திக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது இங்கேருந்து நாங்கள் எங்களை போக விட மாட்டேங்குது, போக விடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கு சொல்கிறாரு. அது என்ன ப்ரோ சொல்லிச்சு உங்களுக்கு? திரும்பி அதான் ப்ரோ மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்படியே அது வாயத்து தான் பேசுது ப்ரோ. அதை அப்படியே பார்த்தேன், மூஞ்சி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருந்துச்சு வினேஷ் ப்ரோ. ப்ரோ ஓகே தான் ப்ரோ, நீங்கள் பொசசிவ் அப்படியே ப்ரோ. அது சவுண்ட் வருது, நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீங்க. அப்படி இல்லை ப்ரோ, அது வேறு என்னமோ எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு விஷயம் தான் ப்ரோ போயிட்டுருக்கு. சவுண்ட் வந்துட்டுருக்கு, நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீங்க. கைஸ் உள்ள இந்த வீட்டுக்குள்ள சவுண்ட் வந்துட்டு பார்த்து. ஆனால் நான் இப்போ இந்த இடத்துல இந்த அதோட உருவத்தை நான் பார்த்தேன் இப்போ. எஸ் ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க, அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இது ப்ரோ வினேஷ் ப்ரோ கிணத்துக்கிட்ட போகுது. அதான் உன்னே சொன்னல ப்ரோ, உங்களுக்கு கிணத்துக்கிட்ட போகுது வினேஷ் ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? ப்ரோ பின்னாடி போகுது ப்ரோ. எனக்கு என்ன வேணும்? சொன்னல ப்ரோ, இங்கே தான் ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாக போகுது ப்ரோ. எனக்கு என்ன வேணும்? இது ப்ரோ கிணத்துக்கிட்ட தான் இருக்குமோ எனக்கு அப்படியே மனசில் அப்படியே ஓடிட்டே இருக்கு ப்ரோ. செட்டிங் ப்ரோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துவாங்க எதுவும் இருக்கும்போது. கைஸ் இந்த இடத்துல ஏதோ போச்சு ப்ரோ. தெரியவா பார்த்தேன் ப்ரோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ போச்சு. நாய் குலைக்குது. தெரியவா ப்ரோ, இவ்வளோ குலைக்கல ப்ரோ நாய், கவனிச்சிங்களா? இப்போ இந்த இடத்துல யாரோ போனீங்க, இந்த இடத்துல இப்போ யாரோ போனீங்க, நான் கேப்சர் பண்ணேன். இப்போ உங்களை க்ளீனாக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? கீழே பார்த்துவாங்க ப்ரோ. ப்ரோ நாய் இப்போ சடனாக குலைக்குது பாருங்க ப்ரோ. பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. இது இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ சடனாக மாட்டேங்குது ப்ரோ? இங்கே தான் ப்ரோ போகுது. ஒரு நிமிஷம் கூட ஆகலையே ப்ரோ, உடனே தான் இப்போ வந்துட்டு இருக்கோம். கைஸ் இந்த இடத்துல போனது இப்போ கிணறா ப்ரோ? இது கிணறு தான் ப்ரோ, டோட்டலாக பாருங்க மூடி இருக்கு ப்ரோ. அதுக்குள்ளேருந்து செடி முளைச்சிருக்கு ப்ரோ. கிணத்துக்குள்ளேருந்து என்ன ப்ரோ புதுசாக இருக்குது இதெல்லாம். இதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? அந்த கிணத்துக்குள்ளே இருக்கீங்களா நீங்கள்? மீன்ஸ் நான் வெளியே இருந்து முளைக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. உள்ளே இருந்து முளைச்சிருக்கு ப்ரோ. ப்ரோ இந்த கிணத்துக்குள்ளே இருக்கீங்களா? இருக்குது. இப்போ இதுக்கிட்ட நீங்கள் போனால் நான் பார்த்தேன், வெளியே வரலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுது? சித்திக்கிட்ட என்னமோ சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எங்கிட்ட சொல்ல முடியுமா? கைஸ் நாய் குலைச்சிட்டு இருக்கு, கீழே பார்த்துவாங்க ப்ரோ. இது ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால பாம்பு கிணத்துக்கூட்ட மறையுது. கிணத்துக்கூட்ட வந்தோடனே நாயும் குலைக்குது. இப்போ திரும்பி நம்ம கிணத்தை சுற்றிட்டு இருக்கோம் ப்ரோ. நாய் குலைச்சிட்டு இருக்கு விடாமல். இவருங்க விடாமல் குலைக்குது ப்ரோ. நாய் குலைச்சிட்டு இருக்கு. இப்போ பக்கத்து வர மாதிரி நாயெல்லாம் ப்ரோ. இன்னமும் சம்திங் ப்ரோ நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ நாய் தெரிஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ தெரியல ப்ரோ, அந்த இடத்துல எதுவும் இருக்குன்னு தெரியல. கைஸ் அந்த இடத்துல நாய் குலைச்சிட்டு இருக்கு. கேமரா பவர் போயிட்டு இப்போ வயலா ஜீவன் கண்ணுக்கு தெரியுது ப்ரோ. வினேஷ் ப்ரோ இதுக்கப்புறம் இங்கே சுற்றி இதுக்கப்புறம் நம்ம போகணும் ப்ரோ. ரொம்ப அதுக்கெல்லாம் இப்போ இந்த இடத்துல ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தோம். யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? கைஸ் திருப்பி அந்த கிணத்துக்கிட்ட தான் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நான் கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? கேட்குதா உங்களுக்கு? செடி ஆடுற சவுண்ட் கேட்டு இருக்குது, ஆனால் செடி மட்டும் ஆடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. கேட்குதா? இருங்க அமைதியாக ப்ரோ, அமைதியாக இருங்க. பயமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ எனக்கு இன்னும் கிளம்புது ப்ரோ. எனக்கு நல்லா கவனிச்சிங்களா? இப்போ மாறி ஆகல ப்ரோ. எனக்கு உடம்புலாம் சூடாகுது ப்ரோ. இப்போ எனக்கு உடம்பு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குது? ஒரு நாய் ஏன் ப்ரோ இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி இப்படி சடனாக குலைக்கும்? யோசிச்சு பாருங்க ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ. அது கிணத்துக்கிட்ட நம்ம இருக்கோம் தான். நம்ம கேமரா தவிர்த்து இப்போ வேறு என்னமோ அது கண்ணுக்கு தெரியுது ப்ரோ. கைஸ் நாய் குலைச்சிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ நல்லா கவனிங்க ப்ரோ. இந்த இடத்துல இந்த உருவத்தை பார்த்தோன்னே நாய் குலைச்சிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. பில்டிங் தான் இருந்தோம். அது அப்போ அது கண்ணுக்கு தெரியாமல் வந்துடும் நாய்க்கு. இப்போ கிணத்துக்கிட்ட வந்து குலைக்குது ப்ரோ. எனக்கு அதான் ப்ரோ ஒரு மாதிரி மைண்ட் ஓடிட்டே இருக்குது.
இது பக்கத்தில் வந்து போயிட்டு குளிச்சு ஓடுது ப்ரோ. எஸ் ப்ரோ. இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ கிணத்துக்கிட்ட. லிட்ரலாக என்னோடய உடம்பு வந்து இப்போ சூடாகுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னன்னு தெரியல, என்னோடய 4 arms எல்லாமே எனக்கு சூடாகுது. இப்போ பாடி எனக்கு ஆக்சுவலாக தெரியல ப்ரோ. வாங்க பின்னாடி வாங்க. இப்போ எனக்கு கேட்டது இழுத்த மாதிரி இருந்துச்சு தானே, உங்களை இழுத்த மாதிரி இருந்துச்சு தானே இப்போ? ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் சம்திங் ப்ரோ உள்ளுக்குள்ளே இந்த புதருக்குள்ளே இருந்தால் சொல்கிறேன் வெளியே வாங்க. இப்போ நீங்கள் இந்த சித்திக்கு இழுத்த நான் இப்போ பார்த்தேன். தயவு செஞ்சு வெளியே வாங்க. இங்கேருந்து வெளியே வாங்க தயவு செஞ்சு. எஸ் ப்ரோ கிணத்துக்கு இன்னமும் தான் ப்ரோ இங்கே நம்மளை லாக் பண்ணுது ப்ரோ. நல்லா தெரியுது ப்ரோ. தெரியல ப்ரோ, சவுண்டு மட்டும் வருது ப்ரோ. ஏதோ இருக்கு ப்ரோ அங்கே. என்ன ப்ரோ? ப்ரோ அதான் உள்ள கை வைக்க ப்ரோ. என்ன ப்ரோ? ஐயோ ப்ரோ கீழே போடுங்க ப்ரோ. வந்துருச்சு வச்சிருக்காங்க. கீழே போடுங்க ப்ரோ. கீழே போடுங்க ப்ரோ. அமைதியா கைஸ். இங்கே பாருங்க, ஏதோ மந்திரிச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. கீழே போடுங்க ப்ரோ. கைஸ் மந்திரிச்சு வச்சிருக்காங்க ஏதோ. அது ஏன் ப்ரோ கையில் தவிசி எடுத்தீங்க ப்ரோ? ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் தான் ப்ரோ உள்ள எடுத்துட்டு கிடக்குறீங்க ப்ரோ. மந்திரிச்சிருக்கு ப்ரோ ஏதோ. ஏன் ப்ரோ வினஸ் ப்ரோ கையில் எடுத்தீங்க ப்ரோ? மஞ்சள்லாம் கட்டியிருக்கு ப்ரோ அதில். எங்கே எடுத்து அங்கேயே வச்சிருங்க ப்ரோ. இதுக்கு தான் ப்ரோ கிணத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன் ப்ரோ புது பிரச்சனை எடுத்து விட்டீங்க ப்ரோ? வந்த பிரச்சனை சால்வ் பண்ணியாச்சு ப்ரோ. பொம்மையை கொடுத்தாச்சு ப்ரோ. ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் ப்ரோ கீழே போடுங்க வினேஷ் ப்ரோ. பிரச்சனை கத்த வைக்காதீங்க ப்ரோ. பைக் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ப்ரோ. தூக்கி போடுங்க ப்ரோ வினேஷ் ப்ரோ. நமக்கு வேணாம் ப்ரோ. இது யாரோட குழந்தை ப்ரோ? இது யாரோட குழந்தை பாருங்க. ரொம்ப சாயமாக பூசிருப்பாங்க. மஞ்சள்லாம் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க இங்கே ப்ரோ. அது ப்ரோ ஏதோ பண்ணி கட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. மந்திரம் பண்ணி கட்டி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ? கிம்பிள் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. கைஸ் கிம்பிள் ஒர்க் ப்ரோ. பாருங்க. ஆமாம் ப்ரோ ரெடியூஷன் கைஸ் பாருங்க. அந்த டாலை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ கிராஃப் பண்ணும்போது கிம்பிள் வந்து ஆஃப் ஆகுது கைஸ். உங்களுக்கு தெரியுதா? சவுண்ட் வருது. நெகட்டிவ் எனர்ஜி ப்ரோ. 100% நெகட்டிவ் எனர்ஜி ப்ரோ. ப்ரோ ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. ஐயோ கைஸ் பாருங்க, கிம்பிள் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு கைட் இருக்கு ப்ரோ. கைஸ் யாரோ பேசுறாங்க ப்ரோ. நீங்க மந்திரவாதி யாரா இருக்கீங்களா? இதை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க கைஸ். அதை கரெக்டாக நான் வீடியோ பண்ணும்போதே கிம்பிள் சவுண்ட் வருது. கேட்குதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, மஞ்சள்லாம் போட்டு இதை கட்டி வச்சுருக்காங்க கைஸ். நெகட்டிவ் எனர்ஜி ப்ரோ. எஸ் ப்ரோ 100% நெகட்டிவ் எனர்ஜி ப்ரோ. இது தேவையில்லாத விஷயம் ப்ரோ. அதை காமிங்க ப்ரோ. இங்கே பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க, ஒரு கிம்பிள் பாருங்க ப்ரோ. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க ப்ரோ. ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. பாருங்க கிம்பிள். அது ஃபோட்டோ இது பண்ணும்போது மட்டும் கிம்பிள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? பிடிங்க ப்ரோ. சடனாக தும்மல் வருது ப்ரோ. மந்திரவாதி யாருன்னா இருக்கீங்களா இங்கே ப்ரோ? அவங்க இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. மந்திரவாதி யாருன்னா இருக்கீங்களா ப்ரோ? கண்டிப்பாக தும்மல் வருது ப்ரோ எனக்கு. இது எந்த ஆத்மாவோட குழந்தையோட இதில் அடைச்சி வச்சிருக்கீங்க? விஷம் தூக்கி போட்டுருங்க ப்ரோ. கைஸ் இதில் அவ்வளோ மஞ்சள் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு ப்ரோ? கண்டிப்பாக தும்மல் வந்துட்டு இருக்கு ப்ரோ. பாருங்க மஞ்சள் அவ்வளோ இருக்குது. இதை நான் உள்ளே கொண்டு வரணுமா?
ஏன்னா ப்ரோ ஒரு புது பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கீங்க. வாங்க ஒரு நிமிஷம் வாங்க, என் பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க ப்ரோ. அதை அங்கேயே வச்சிடலாம், எடுத்து வச்சிடலாம் ப்ரோ. இது உங்கள் குழந்தையோட ஆத்மாவை இதில் வச்சுருக்காங்களா? உங்கள் குழந்தையோட ஆத்மாவை இதில் வந்து கட்டி வச்சுருக்காங்களா யாருன்னா? இங்கே ஒரு மந்திரவாதி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது இது அவங்க பண்ண வேலையா? ப்ரோ பேச உள்ள சவுண்ட் கேட்குது, கதவை அடிக்கிற சவுண்ட் கேட்குது. மரத்தில் இது இருக்கு. என்ன ப்ரோ நடக்குது? மரத்தில் இப்போ நான் உள்ளே போனேன்னு சொன்னேன், மரத்தில் சவுண்டு வந்தது, கேப்சர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மரத்து மேலே யாருனா இருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் சவுண்ட் வந்தது, யார் போட்டது? நான் உள்ளே வரேன். நான் உள்ளே வர விட மாட்டேங்குது. என்ன ப்ரோ உள்ளே வேணாம் ப்ரோ. யாரோட ஆத்மாவை இதில் கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? தயவுசெய்து பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு டைம் இதாக நடந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் அந்த தாய் ப்ரோ, யாரு? அடுத்தது பால் சம்பந்தம், இது எல்லாமே இது வரிசை நடக்குது ப்ரோ. அது நம்மள வச்சு தான் ப்ரோ அது இது பண்ணுது. என் முன்னாடி வரலாம் ப்ரோ. ப்ரோ இழுத்துச்சு ப்ரோ, உள்ள இழுத்தது ப்ரோ உள்ள. ஃபினிஷ் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க வரேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. ப்ரோ அங்கே போய் ப்ரோ. ஃபினிஷ் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? சித்திக் ப்ரோ என்ன ப்ரோ? கிணத்துக்கிட்டே ப்ரோ. இப்போ தான் ப்ரோ பார்த்தோம், எதுவும் இல்லை ப்ரோ. அங்கே ஆடுச்சுல ப்ரோ. கிணத்துக்கிட்ட என்ன ப்ரோ பார்த்தீங்க? கிணத்துக்கு தான் திரும்பி போச்சு ப்ரோ. இது உங்களோட குழந்தைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். திரும்பி உங்களோட குழந்தைன்னா இது வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த சமையல் ரூம்குள்ளே இப்போ இது இழுத்தீங்க ப்ரோ. ஏதோ பண்ணுது ப்ரோ. வந்தவே நாய் குளிக்குது ப்ரோ. அதுக்கு தான் ப்ரோ சொல்கிறேன், கையில் எடுத்துட்டோம் ப்ரோ. அதனால அதுக்கு கண்ணுக்கு ப்ரோ நம்ம பேக்கில் தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது ப்ரோ. என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. ரொம்ப சைலண்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்குன்னு தெரியல. திடீர்னு சவுண்ட் வந்தது. கல் விழுது ப்ரோ. என்ன ப்ரோ? வீனஸ் ப்ரோ திரும்பி அட்டாக் பண்ணுது ப்ரோ. ப்ரோ இது யாரோட பொம்மைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ கழுத்தெல்லாம் வெட்டியிருக்கு ப்ரோ, பாருங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? கழுத்தெல்லாம் வெட்டியிருக்காங்க. ப்ரோ 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 சவுண்ட் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு வேணா இது என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் ப்ரோ. என்ன பொம்மை பற்றி தான் புரியுதா ப்ரோ? யாரோட குழந்தை இது? மினிஸ் ப்ரோ இதுவா? அதுவா இருக்குமா? இந்த பொம்மைக்குள்ள குழந்தையோட ஆத்மாவை வந்துருச்சு யாருன்னா வச்சிருக்காங்களா? இந்த இடத்துல மந்திரவாதி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கிணத்துக்கிட்ட எங்களை இதுக்கு தான் வர வச்சிங்களா? இது யாரோட குழந்தை?
குழந்தை யாருன்னு கேட்கும்போது சவுண்ட் வருது ப்ரோ. கேட்குது ப்ரோ. மேலே சவுண்ட் வருது. கேட்டுச்சு ப்ரோ. கேமராவில் எதுவுமே கேப்சர் ஆகல. இது உங்களோட குழந்தைன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களே இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? கழுத்தை வெட்டின மாதிரி இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. கழுத்து வெட்டி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? பாருங்க, பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, செய்வன பொம்மை தான் ப்ரோ இது கன்ஃபார்ம் ப்ரோ. இதுதான் ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. இது மேலே கையை பிடிச்சப்ப இந்த பொம்மை தான் இருக்குமோ? இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எங்களை இங்கேருந்து போக விட்டுருங்க தயவு செஞ்சு. இந்த பொம்மையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வினேஷ் ப்ரோ, பொம்மைகளுக்கு இன்னமும் வேறு இன்னும் இருக்குது ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ வினேஷ் ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? பார்த்தீங்கன்னா ப்ரோ, என்னது? போச்சு, கிராஸ் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா நைட் விஷன் காமிச்சோ கண்ணை தான் ப்ரோ பார்த்தேன். ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கே சடனாக கிராஸ் ஆச்சு ப்ரோ. அதே உருவம் தான் ப்ரோ. மிஸ் ப்ரோ, பார்த்தேன் அந்த லாஸ்ட்டில் நூறு. இந்த ஸ்லாப் மேலே யாருனா இருக்கீங்களா? சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஸ்லாப் மேலே யாருனா இருக்கீங்களா? இந்த ஸ்லாப் மேலே இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த பொம்மையை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? இது உங்களோட நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு வாங்க. மேலே சவுண்ட் கேட்குது. யாரு ப்ரோ? சுச்சியா என்ன சொல்லுது? யார் இது? கைஸ் மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் பார்ப்பீங்க, உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கைஸ் பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. என்னன்னு தெரியல. இங்கே எதுவும் நடக்க போகுது கைஸ். ஆனால் கன்ஃபார்மாக பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. என்னன்னு தெரியல. இங்கே எதுவும் நடக்க போகுது. கன்ஃபார்மாக இங்கே எதுவும் நடக்க போகுது. பிரச்சனை ஸ்லாப் மேலே யாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் குழந்தை இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். மிஸ் ப்ரோ, பின்னாடியே கேட்குது ப்ரோ. சவுண்ட் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ப்ரோ. நம்ம கண்டுபிடிச்சு நினைக்கிறேன் ப்ரோ. இப்படி தான் ப்ரோ போன டைம் பண்ணிச்சது. ஏதாவது கண்டுபிடிச்சா ப்ரோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது. நான் தான் இந்த பொம்மையை எடுத்தேன். நீங்கள் சித்திக்கு அட்டாக் பண்ண வேண்டாம். எதனா அட்டாக் பண்ணணும், என்ன நீங்கள் அட்டாக் பண்ணலாம். அப்பயே கீழே போட்டுருந்தீங்க, பிரச்சனை இல்லை ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ அதை பார்த்தீங்க பொம்மையை? நான் பார்க்கல ப்ரோ. அது நம்மளை வர வச்சது ப்ரோ. தெரியுதா இல்லையா? தெரியும் ப்ரோ. மேலே அதுதான் ப்ரோ சொல்ல வந்துச்சு. ஒரு அந்த பொம்மை இந்த பொம்மையாக இருக்குமா ப்ரோ? ப்ரோ இது மந்திரிச்சதா இல்லை எதுனாலே தெரியல ப்ரோ. இது கழுத்தெல்லாம் வெட்டிட்டு ப்ரோ. அந்த பொம்மைக்கு இங்கே பாருங்க ப்ரோ, கழுத்து வெட்டிருக்கு. லாக்கா இருக்குமோ? அது தெரியல ப்ரோ. கழுத்தெல்லாம் வெட்டிருக்கு. ஒரு விஷயமா இருக்குமோ? இது எப்படி ப்ரோ இங்கே ரிலீஸ் பண்ணுறது? இங்கே இருக்க எந்த ஆத்மானாலும் சரி, உங்களுக்கு இந்த பொம்மை வேணும்னா எங்கிட்ட வாங்கிக்கோங்க. இதை நான் தான் எடுத்தேன். சித்திக்கு வந்து நீங்கள் அட்டாக் பண்ண வேண்டாம். இந்த பொம்மையை நான் தான் எடுத்தேன். உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். கைஸ் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மஞ்சள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஏதோ கட்டு போட்டு வச்ச மாதிரி இருக்குது கைஸ். இது பாருங்க, ஏதோ மந்திரிச்சு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது உடம்பு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. எஸ் ப்ரோ, சொன்னதா ப்ரோ. ஏதோ சம்திங் ப்ரோ. கைஸ் ஸ்லாபில் தான் ஏதோ இருக்குது. கேமரா எங்கேயோ வைக்க போகிறேன் கண்டிப்பாக. கைஸ் அது ஏதோ ப்ரொவோக் பண்ண பார்க்குறேன் ப்ரோ. அமைதியாக பிரச்சனை தான் வினேஷ் ப்ரோ. அமைதியாக மட்டும் இருக்கக்கூடாது ப்ரோ. அப்படிங்க ப்ரோ. இது நீங்கள் வந்து கிளம்பிடலாம் வினேஷ் ப்ரோ. கைஸ் இந்த ஸ்லாப் மேலே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியுது. நான் இங்கே இருக்கேன். சவுண்ட் வந்துட்டுருக்கு. யாரும் மூச்சு விடுற மாதிரி சவுண்டு வருது. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. நான் அதை ப்ரொவோக் பண்ணி பார்க்க போகிறேன் கைஸ். எதனா கோவப்படுத்தி பார்க்கலாம். நான் அந்த பொம்மை ஏதோ எடுத்துகிட்டு போகிறேன். அந்த மாதிரி எதனா சொல்லி பார்க்க போகிறேன். அப்போ அது எதனா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் கேப்சர் பண்ண முடியும். கேப்சர் பண்ணுற ரெண்டாவது விஷயம், அதுக்கிட்ட இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை நான் பார்க்க போகிறேன். கேட்குது உங்களுக்கு சவுண்டு?
மேலே யாருன்னா இருந்தால் வரலாம். சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. கேட்டது ப்ரோ எனக்கு சத்தியம் சொல்கிறேன் வேணாம் இருக்கு ப்ரோ. கணேஷ் ப்ரோ ப்ரோ அங்கே பாருங்க ஐயோ உனக்கு என்ன வேணும்? கணேஷ் ப்ரோ உனக்கு என்ன வேணும்? நான் பார்க்கல ப்ரோ. கணேஷ் ப்ரோ உன்னோட குழந்தையா? இது உன்னோட குழந்தையா? உனக்கு வேணுமா? நான் கொடுக்கட்டுமா? கணேஷ் ப்ரோ வேணாம் பக்கத்தில் போகாதீங்க ப்ரோ. வேணாம் அப்படிங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ பக்கத்தில் போகாதீங்க. உனக்கு வேணுமா இது? கணேஷ் வேணாம் ப்ரோ. உனக்கு வேணுமா வந்து வாங்கிக்கலாம். வேணாம் ப்ரோ. இது உன்னோட குழந்தை தான் நினைக்கிறேன். கணேஷ் ப்ரோ வேணாம் ப்ரோ. உனக்கு வேணுமா? ப்ரோ காட்டாதீங்க ப்ரோ. அது வேணாம் ப்ரோ. நான் இப்படியே வைக்கிறேன். உனக்கு வேணும்னா நான் உன்னை நேராக பார்க்கணும். இது சவுண்ட் ப்ரோ வேணாம். இது நல்ல ஆத்மாவே இல்லை கெட்ட ஆத்மாவே எனக்கு தெரியணும். இந்த குழந்தைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் மந்திரிச்சு வச்சிருக்கீங்க? கை நடக்குது ப்ரோ. வாங்க ஒரு நீங்கள் உங்களுக்கு வேணா வந்து எடுத்துக்கலாம். கணேஷ் ப்ரோ வேணாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ? சவுண்ட் கேட்குது கைஸ். ஏதோ வருது. பொம்மை டைட்டாக பிடிக்க ப்ரோ. பிடிக்கிறேன் ப்ரோ. தெரியுது ப்ரோ. வேணா வந்து எடுத்துக்கலாம் ப்ரோ. க்ளீனாக கேப்சர் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுங்கள். 2 கேமராவில் கேப்சர் பண்ணுங்கள். 2 கேமராவில் கேப்சர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணா வந்து எடுத்துக்கலாம். நான் இப்படியே வச்சுட்ருக்கேன். கணேஷ் ப்ரோ இது உங்க குழந்தைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது கைஸ் சவுண்ட் வருது. ஓகே இதான் உங்களுக்கு நம்ம தான் எடுத்துக்கணும். ப்ரோ ஆடுது ப்ரோ. குழந்தை என்ன ஆடுது? கையும் ஆடுது. டைட்டாக பிடிக்க ப்ரோ. பிடிச்சிட்டா ப்ரோ. உங்க குழந்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ பேசர் ப்ரோ. கணேஷ் ப்ரோ போய் ப்ரோ. இருங்க ப்ரோ. வரட்டும் ப்ரோ. உள்ள பேசு ப்ரோ. கைஸ் ஆகுது. எப்படி எடுத்து போனீங்க? ஏன் ப்ரோ விட்டீங்க? எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியும்? உடம்பு 2 வந்துச்சு ப்ரோ. மொபைல் தூக்கி பெருசு ப்ரோ. ஆனால் வந்து கை பிடிச்சி தூக்கல ப்ரோ. கை காட்டுச்சு. ஆட்டோமேட்டிக்காக பொம்மை மேலே போச்சு ப்ரோ. பார்த்து ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது ப்ரோ? கை காட்டுச்சு பொம்மை ஆட்டோமேட்டிக்காக போச்சு ப்ரோ. பார்த்தா ப்ரோ போய் சொல்ல ப்ரோ. என்ன ப்ரோ மேலே இருக்கா பாருங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ. பொம்மை ப்ரோ 2மே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ எதுக்கு ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கொடுத்தீங்க? இப்போ தேவையில்லாமல் நம்ம தான் இப்போ தேடிட்டு அலையணும். அதை இப்போ தான் வந்து எடுத்தது ப்ரோ. பார்த்துருப்பீங்க. போகும்போது பிடிச்சிருக்காங்களா ப்ரோ? ஆயிடுச்சு ப்ரோ. இந்த பொம்மை எங்கே எடுத்துகிட்டு போனேன்? பொம்மை இப்போ எங்கே எடுத்துகிட்டு போனேன்? ப்ரோ எல்லா இடத்துல சவுண்ட் கேட்குது ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ மாற்றி கேட்குது ப்ரோ. என்ன ப்ரோ பொம்மையை கொடுத்துட்டேன் ப்ரோ. சத்தி போய் வெளியே போக முடியாது ப்ரோ இதுக்கப்புறம். ஸோ தேவையில்லாத ப்ரோ. பொம்மை ப்ரோ எப்படி ப்ரோ அங்கே போச்சு? மிஸ் ப்ரோ ப்ரோ பண்ணுறது அங்கே பாருங்க ப்ரோ. பாருங்க கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்க ப்ரோ மேலே இருந்துருக்கு ப்ரோ. ப்ரோ இதுதான் ப்ரோ மேலே இருந்துச்சு. பார்த்தேன் ப்ரோ. இதான் ப்ரோ பார்த்தேன் மேலே. நான் தான் கொடுத்துட்டேன் உனக்கு. உன்னோட பொம்மை அது போதும் ப்ரோ. எதுக்கு அது மேலே எல்லாமே மந்திரிச்சு வச்சிருக்காங்க? அந்த பொம்மை மேலே எதுக்கு எல்லாமே மந்திரிச்சு வச்சிருக்காங்க? ப்ரோ பொம்மை எடுத்துலாம். அந்த பொம்மை எங்க முன்னாடி வைக்கிறேன். உங்களுக்கு வேணா எடுத்துட்டு போயிடு. பொம்மை எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ.